வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாது பட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நம்ம காதுக்குள்ள ஏகப்பட்ட அழுக்கு, நம்ம உடம்பெல்லாம் சொறி சிறங்கு, நம்ம முதுகவே நம்ம சொரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்தவனை பத்தி குறை சொல்லலாமா? எப்ப அவன் முதுகுல ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு, உன் உடம்புல ஏகப்பட்ட சொறி சிறங்கு இருக்கு, உன் காதுக்குள்ள ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. ராஜாவுக்கு இது தேவையா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா போயிட்டு இருக்கு. துணை முதல்வர் பதவி மு.க.ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கிறாரா, இல்ல யாருக்கோ ஒருத்தர் கொடுக்க போறாரு? அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்காமல் இல்லை, முடிஞ்சு போச்சு. அது அவரவர்களுடைய கட்சியின் வெளிப்பாடு. பாருங்க, இப்ப திமுக ஒருங்கிணைப்பு போட்டாங்க. 2026 எங்க இருக்கு, 2024 எங்க இருக்கு? ஒன்னு 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ளே இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும், யார் யார் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு 5 பேர் கொண்ட குழு. கே.என். நேரு, மற்றபடி ஆர்.எஸ். பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அதோட உதயநிதி ஸ்டாலின். இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம் பாஜக இருக்குதா? இன்னைக்கு வரைக்கும் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஒரு முன்னெச்சரிக்கை இல்லவே இல்லை. ஆளாளுக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன், மற்றபடி ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள், பாலியல் வன்கொடுமைகள், மற்றபடி தேவையற்ற கருத்து சுதந்திரமின்மை, ஆளாளுக்கு ஒன்றை பேச வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திமுகவை குறை சொல்வதற்கு என்ன அருகை இருக்கு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க கூடாது அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ராஜாவுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு எம்எல்ஏவா இருக்கணும், ஒரு எம்பியா இருக்கணும், ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு பதவியுமே கிடையாது. எல்லா வகையிலுமே தோல்வி. இந்த இப்ப நிறுத்த விஷயத்துல இன்னும் சுத்தம். மூக்கை அறுபட்டு தனக்குத்தானே மூக்கை அறுத்து கொண்டிருப்பார். அதுல ஒரு கோபம் வேற, எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல கட்சிக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. சும்மா எதுக்கு நிப்பாட்டிக்கிட்டு காசை செலவு பண்ணிக்கிட்டு வேற ஆளுக்கு கொடுத்துலாம் சொல்லிட்டு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேற ஒருத்தருக்கு கொடுத்து அதுவும் தோல்வி. அது அப்புறம் பேசிக்கலாம். ராஜாவுக்கு கொடுக்கப்படவில்லை. அண்ணாமலையே அவுட்டு கோயம்புத்தூர்ல, நயினார் நாகேந்திரனும் அவுட்டு. என்ன அப்படிப்பட்ட தமிழிசை தென் சென்னை மாவட்டத்தில் அவுட்டுங்கிறப்ப ராஜா ஏமாத்துறான். அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல தன் கண்ணை தனக்குத்தானே குத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அதாவது பிறர் கண்ணை குத்தக்கூடிய அளவுக்கு கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு அளவுக்கு தன் கண்ணை நீ எப்படி வேணாலும் குத்திக்க. உங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. புரியுதா? இப்போ அவங்க திமுக சம்பந்தப்பட்ட வகையில திமுக ஒருங்கிணைப்பு கொடுக்குற கான்செப்டை உதயநிதி ஸ்டாலின் போட்டாங்க. இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பார்களா கொடுக்கப்பட மாட்டார்களா அப்படிங்கிறது வேறு கருத்து. அநேகமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டு பிறகு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் உரசி பார்ப்பாங்க. மு.க.ஸ்டாலின் என்ன எடுத்தோன்னு வந்துட்டாரா? அதெல்லாம் கிடையாது. சாகும் வரைக்கும் நான் தான் திமுக தலைவர். கலைஞர் கருணாநிதி உட்காந்துட்டு அதுக்கு பின்னாலும் உன்னுடைய திறமை வைத்து செய்து கொள் அப்படின்னு ஒவ்வொன்றா கொண்டு வந்தாரு. துணை முதல்வர் போஸ்டுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கு பின்னால மீண்டும் பலவிதமான கருத்துக்கள். அப்புறம் அவர் இறப்புக்கு பின்னால இன்னைக்கு முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார், தமிழக முதல்வர். மற்றபடி திமுக தலைவர். பொழுது போச்சு ஒவ்வொன்றாக. அதையெல்லாம் விட இன்னும் ஒரு அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடு கூட சொல்லலாம். அதை எத்தனை பேர் நம்ப போறாங்கன்னு தெரியல. மு.க.ஸ்டாலினாவது ரொம்ப லேட்டு. ஆனா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. டக்குன்னு வந்தார். ஒரு போஸ்டிங் இளைஞர் அணியில இருந்தாரு, அடுத்து எம்எல்ஏ ஆனாரு, அடுத்து அமைச்சரானாரு, இப்ப துணை முதல்வர் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. வரக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு திமுக ஒருங்கிணைப்பு குழுவுல 5 பேர்த்துல மிக முக்கியமானவரை போட்டிருக்காங்க. 234 தொகுதிக்கு 5 பேர் தான். அவருடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. சுற்றுப்பயணம் செய்யணும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும். அதே நேரத்துல சிட்டிங் எம்எல்ஏக்களை என்னென்ன பொசிஷன் இருக்கு அடுத்து நோட்டி பார்க்கணும். இல்லைன்னா அவங்கள வச்சு கட்சி போயிடும், அங்கு வரக்கூடிய வெற்றி போயிடும். அதே நேரத்தில் அந்தந்த தொகுதியினுடைய கட்சியினுடைய நிலவரம் என்ன, அந்தந்த தொகுதியினுடைய மக்களுடைய நிலவரம் என்ன, அதை பார்க்கணும். இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட
அமைப்பு ரீதியாக மாவட்டங்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தி மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு எந்த அளவுக்கு சட்டசபை நம்ம தொகுதியின் அடிப்படையில அவர்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொறுப்புகள், அதான் திமுக ஒருங்கிணைப்பு குழு போட்டாச்சு. ஆமா, அது சம்பந்தப்பட்ட ஒரு முதல் ஆலோசனை கூட்டமும் நடந்தாச்சு. அது சம்பந்தப்பட்ட வகையில மு.க.ஸ்டாலின் அதுல கலந்தாச்சு. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு கட்சிக்குள்ள அந்த கட்சியின் நிலைப்பாடு அவரவர்களுக்கு என்ன பதவி கொடுக்கிறார்கள் என்பதற்கு அவரவர்களுக்கு தெரியும். அது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தீர்மானிக்கக்கூடியது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை தீர்மானிப்பாங்க. ராஜா தீர்மானிக்க முடியாது. புரியுதா? இதெல்லாம் தேவையற்ற வாய்க்கொழுப்பு. செல்லூர் ராஜு சொல்ற மாதிரி தேவையற்ற வாய்க்கொழுப்பு, தேவையற்ற ஒரு விதவுண்டாவே இருக்குதான். அது ஃபர்ஸ்ட் கூட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி போட்டு ஒரு திமுறின் வெளிப்பாடா நீதிபதிகளும் போலீஸ்காரர்களும் கண்டபடி திட்டினார். அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு கூட போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்து இன்னைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப திமுக கடகத்தையே கடிக்கக்கூடிய ஒரு சூழல். கடிக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அண்ணாமலை அதிமுகவை கடிச்சிட்டு இருக்காரு. ராஜா இப்ப திமுகவை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற எல்லாமே அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன், கருணாகராஜன், மற்றபடி தமிழிசை எல்லாமே அவங்க வேலைப்பாடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அண்ணாமலை அதிமுக கடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப ராஜா திமுகவை கடிக்க ஆரம்பிச்சுட்டு விட்டாரு. ஆமா, இப்ப பாருங்க, ஊபியில இன்னும் கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்தவனை குறை சொல்லியே எவன் உருப்பிட்டான்? யாருமே உருப்பிட்டது கிடையாது. அண்ணாமலையும் உருப்பிடுல, ராஜாவும் உருப்பிடுது. 2 பேர் தான் உதாரணம். ஆமா, இந்திய அளவுக்கு உலக அளவுக்கு உருப்பிடாதவங்க லிஸ்ட்ல 2 பேர். ஒண்ணு ராஜா, ஒண்ணு அண்ணாமலை. பிறரை நோண்டிய அளவுக்கு, பிறரை தூண்டக்கூடிய அளவுக்கு, பிறரை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க மேல எத்தனை குறைகள் இருக்கு? இந்த ஊபியில பாருங்க, உள்கட்சி விவகாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. 80 தொகுதி. ஆமா, 2004 2009 10 தொகுதியில வந்தீங்க. அப்புறம் 2014 71 தொகுதி. இப்ப 2019 9 கரைஞ்சு 62 ஆச்சு. 2024 33 தொகுதி தான் வந்திருக்கு. முடிஞ்சு போச்சா? அங்க சமாஜ்வாடி பிளஸ் காங்கிரஸ் 43 இடங்கள் வெட்டிட்டாங்க. இப்ப முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு மோடி. அதை பத்தி யோசிங்க. ஊபியில ராமர் கோவில் கட்டினீங்க, எந்த அளவுக்கு அது உதவியாக இருந்தது? நாமத்தை போட்டாங்களா இல்லையா? மக்களே பைசா பார்த்து தொகுதி நாமத்தை போட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பிற கட்சிகளை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு, பிற கட்சிகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு கூடாது, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜா போன்றவர்கள் என்ன உரிமை இருக்கு? எந்த ஒரு நாதியுமே கிடையாது. நாதித்த ஒரு மனிதன் அப்படிங்கிறத ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பிற கட்சிகளை நீங்கள் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. என்ன அருகதி இருக்கு? துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன பதவியை கொடுத்தாங்க? அதை நீங்க செம்மையாக செய்தீர்களா? ஒண்ணுமே கிடையாது. வாய் கொழுப்பு தான். இப்ப ஜேபி நட்டா சம்பந்தப்பட்ட வகையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதுல அதீத நம்பிக்கை தான் வெளிப்பாடும். இல்ல, யார் யாரை நம்புவது? நீங்க என்னத்தை தூக்கி நிறுத்துறீங்க, என்னத்தை செஞ்சீங்க? நம்புறது ஒண்ணுமே கிடையாது. சொல்லுவதற்கு என்ன இருக்கு? இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இருக்கு. பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டிக்குதான். மற்றபடி என்னத்தை நீங்க கொடுத்தீங்க? ஒண்ணுமே கிடைக்கல. 1 கோடி விபத்துக்கு வேலை கொடுத்தீங்களா? ஒவ்வொரு அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டாந்தீங்களா? ஒண்ணுமே கிடையாது. நீட் தேர்வு அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு நாடே நாரிக்கிட்டு இருக்கு. இந்திய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் காரி துப்பி கொண்டிருக்கிறது. என்ன புரியுதா? அதன் அடிப்படையில இன்னைக்கு கேவலமான ஒரு சூழல். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதை வச்சு நீங்க சீர் செய்யுங்க. முதல்ல ஊபியை ரெடி பண்ணுங்க. யோகி ஆதித்யநாத் விளக்குங்க. ராஜா போன்றவர்களை விளக்குங்க. அண்ணாமலை போல கட்சியை தூக்குங்க. புரியுதா? இன்னைக்கு உள்கட்சி விவகாரம் பெருசா போயிட்டு இருக்கு. ஆமா, உங்களுடைய சாதி, உங்களுடைய கட்சி, உங்களுடைய மதத்தை எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்த முடியும் அந்த அளவுக்கு தூக்கி நிறுத்துங்க. பாருங்க, இன்னைக்கு 1955 to 2015 வரைக்கும் 43.19 இஸ்லாமியர்கள் அதிகரித்திருக்கிறாங்க இந்தியாவில். அதே மாதிரி இந்துக்கள் 7.81% குறைச்சிருக்கிறாங்க. இது இந்திய நிலவரம். அதே மாதிரி பாகிஸ்தான்ல எடுத்தா இந்திய
இந்துக்களுடைய ஒரு எண்ணிக்கை வந்து 3 லட்சம் பேர் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் 12,000 பேர் குறைஞ்சிருக்காங்க ஒரு 6 வருஷத்துல. எப்படி? இத்தனைக்கு வந்து பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க பாகிஸ்தான்ல, அங்க பாருங்க. அதனால வந்து உங்களுடைய இனம், மொழி, கட்சி அதன் அடிப்படையில வந்து கைய வைங்க. அடுத்தவன் முதுக நோண்டுறது, அடுத்தவன் மூக்க நோண்டி பார்க்கறது, அப்படியே உன் பாடியில சொரிசிறங்கு இருக்கு, சொரியாசிஸ் சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வரும் காலங்களில் அவ்வளவுதான். பாரதிய ஜனதாவுக்கு வீழ்ச்சி தான். 2024 33 ஊபி இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இந்த நிதிஷ்குமாருக்கு அங்க மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிதிஷ்குமார் என்ன செய்ய போறாரே தெரியல. நிதிஷ்குமாரை பத்தி தெரியுமில்ல, ஹெச் ராஜாவுக்கு எந்த நேரத்திலையும் அவர் புள்ளை பூச்சியாக மாறுவார், எந்த நேரத்தில் நம்பிக்கை துரோகியாக மாறுவார் அப்படிங்கிறதா இந்திய அளவுக்கு பார்த்த ஒரு விஷயம். இந்திய கூட்டணியில அவர் என்ன அளவுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை முதுகை காட்டி திருப்பி புறம் பண்ணி ஓடிவிட்டார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இந்திய கூட்டணி ஆரம்பிச்சாரு, என்ன ஆச்சு? இன்னைக்கு இந்திய கூட்டணி அந்த அளவுக்கு இன்னைக்கு நிதிஷ்குமார் கூட்டணி இருந்திருந்தா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வகை நிதிஷ்குமார் கூட பிரதம மந்திரியா போட்டு வந்துருக்கலாம். கார்கே அப்புறம் பார்த்துக்கலாம், ராகுல் அப்புறம் பார்த்துருக்கலாம், நிதிஷ்குமார் கூட பிரதம மந்திரியா போட்டு வந்துருக்கலாம். இன்னைக்கு மிகப்பெரிய தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்ட அளவுக்கு இன்னைக்கு நிதிஷ்குமார் நடந்து கொண்டு விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை ஆச்சுங்களா? அதனால வந்து உங்க தலையிலே நீங்க மண்ணை வாரி போட்டுக்காதீங்க. ஏன்னா ஏகதேச உங்க தலையில மண் இருக்கு, உங்க முதுகுல ஏகப்பட்ட அழுக்கு. அதனால திமுகவை நோண்டி பார்க்கிறது, என்ன இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இருக்கிற மதங்களை குறை சொல்வது, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. பைசா பார்த்துட்டு உங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். ராமர் கோவில் 14,000 கோடியில் கட்டி என்னத்தை வாரி கட்டி ஒண்ணுமே கிடையாது. ராமரே உங்களை தூக்கி எறிந்து விட்டார். அப்படிங்கும் போது மக்கள் தூக்கி எறிய ஏமாத்திரம் என்பதுதான் பகிரங்கமான ஒண்ணு. அதனால ஹெச் ராஜா போன்றவர்கள் கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும். அண்ணாமலை ரெடியா இருக்கிறார். ஆமா, அவர் இங்கிலாந்துக்கு போயிடுவார். அதனால வந்து பாஜகவுடைய தலைமைக்கு இதன் மூலமாக நான் சொல்லிக்கணும். முதல்ல வந்து ஹெச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து வாரி வழிச்சு, மற்றபடி ஊபியில் இருக்கிற யோகி போன்றவர்கள்லாம் தூக்கி எறிந்து விட்டு கட்சியை முதல்ல சுத்தப்படுத்துங்க. ஆமா, பிற கட்சிகளை நோண்டி பார்ப்பதை ஆமா கூடாது என்பதை வந்து உங்கள் கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.